வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீரா வந்துட்டு ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. யாரை கேட்டு நீங்கள் மாப்பிள்ளையை வர சொல்லி சொன்னீங்க, நான்லாம் வந்து நிற்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து ரொம்ப பிடிவாதமாக சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ கண்மணி வந்து அங்கே வீரா கிட்டே வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு வீரா, மாமாவை நான் தான் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி சொன்னேன். இப்போ போயிட்டு வேண்டான்னு சொன்னால் அவர் என்ன நினைப்பார், இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்கும் சொல்லு அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போவும் வீரா வந்து ரொம்ப பிடிவாதமாக வந்துட்டு நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ கண்மணி சரி வீரா, நான் போயிட்டு அப்படியே மாமா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு திரும்பி வராங்க. சரி போய் சொல்லு அப்படின்னு வீரா அமைதியாக உட்காந்துட்ருக்கேன். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு கண்மணி நில்லு அப்படின்னு சொல்லி வீராவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வீரா வந்துட்டு சரி ராமச்சந்திரன் சாருக்காக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை கேட்டு கண்மணி யோசிக்கிறாங்க. உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு சந்தோஷமாயிடுறாங்க. உடனே போயிட்டு ராமச்சந்திரன் கிட்டேயும் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, ராகவன் வந்துட்டு கடைக்கு போவாங்க. அப்போது மாறன் போயிட்டு ராகவன் கிட்ட என்னடா ராகவா நீ இவ்வளோ லேட்டாக வர, நல்ல வேலை அப்பா வரல, இல்லைன்னா உனக்கு காட்டுன்னு காட்டியிருப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ராகவன் அமைதியாக பணத்தை எடுக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரும் இன்னும் வரல, என்ன தான் பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இப்போ ராகவன் வந்து சொல்கிறாங்க, உனக்கு விஷயமே தெரியாதா, வீராவை இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே வந்துட்டு மாறன் ஒரு மாதிரி ஆகிடுவார். என்ன என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராகவன் வந்து சொல்கிறாங்க, இல்லை இது திடீர்னு ஃபிக்ஸ் ஆனதான், உனக்கு தான் தெரியுமே அப்பா எதையுமே வந்து டக்குன்னு யோசிச்சாருன்னா உடனே முடிச்சிடணும்னு நினைப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ராகவன் வந்து கடையிலேருந்து வெளியில் வரும்போது மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீயும் வீராவும் வந்து க்ளோஸாக பழகுறீங்களே, உங்களுக்குள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க மாறன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒழுங்கு மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாறன் உடனே வந்துட்டு இந்த விஷயத்தை கேட்டதுமே வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே வீராக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டுட்ருப்பாங்க. இப்போது கண்மணி போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிளம்பிட்டாங்களாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்மணி அவங்களோட நகையெல்லாம் வந்து எடுத்து வீராக்கு வந்து போடுறதுக்காக வராங்க. அப்போ வீரா வந்துட்டு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உன்னோட நகையை வந்து என்னை போட்டு நிற்க சொல்கிறியா நீ அப்படின்னு வந்து கேட்டு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது வள்ளி அந்த பக்கமாக போகிறாங்க. என்ன ஏதோ சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கே நின்று அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வீரா வந்துட்டு இது வந்து உனக்கு போட்ட நகை, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன உனக்கேவா கொடுத்துட்றேன், நீ போட்டுட்டு அப்புறம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்மணி வந்துட்டு சரி மாமா போட்ட நகையாவது இருக்குது அதையாவது நீ போட்டுக்க அப்படின்னு சொல்ல, அது கூட எனக்கு வேண்டாம், அவங்க உனக்காக போட்டிருக்காங்க, அதை வந்து என்ன போட்டுக்க சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன நீ எடுத்துக்கிட்டா போகிற, நீ போட்டுட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கண்மணி ரொம்ப வலுக்கட்டாயமாக ஒரு நெக்லஸை வந்து எடுத்து போட்டு விடுறாங்க. அப்போது வீரா வந்து சொல்கிறாங்க, அம்மா இது வேற ஒருத்தர் நகையை போடுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்ல, அப்போ கண்மணி நான் வேறு யாரோ ஒருத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா இப்படிலாம் நகை வேணாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்டு வள்ளி வந்துட்டு பரவாயில்ல நல்ல பொண்ணாக தான் இருக்கா அப்படின்னு வீரா மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வருது வள்ளிக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு வீரா வந்து ரெடியாகி உட்காந்துட்டு இருப்பாங்க. மாறனும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருப்பார். மாறன் வந்ததை பார்த்ததுமே கண்மணி வந்துட்டு என்னடா இன்னும் வரலையேன்னு நினச்சேன், வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இனிமேல் நடக்க போகிறது தான் நீ பார்க்க போகிற, நீ அப்படியே துடிக்கணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டு இருப்பாங்க. மாறன் அங்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மாறன் நேராக வந்து மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு வீரா கிட்ட வந்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்து வந்துடுவாங்க. அவங்கள ரிசீவ் பண்ணி எல்லாரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கீழே எல்லோரும் இருக்கும்போது மாறன் வந்துட்டு நேராக மேலே போயிட்டு வீரா வந்து ரெடியாகி உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வீரா வந்துட்டு முழுசாக கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்ட போல இருக்குது அப்படின்லாம் ரொம்ப கோவமாக மாறான்னு கேட்குறாங்க. இங்கே பாரு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்கள கம்பல் பண்ணி தான் இதுக்கு ஒத்துக்க வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து மாறன் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ மாறன் வந்துட்டு அப்போது விருப்பம் இல்லாமல் தான் இதெல்லாம் நடக்குதா, நான் கூட என்னவோன்னு பயந்துட்டேன், ராகவன் சொன்னதுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்போ தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாறன் வந்துட்டு வீராவை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு பரவாயில்ல நீ சாரியில் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு கரெக்டாக கண்மணி அங்கே வராங்க. கண்மணி அங்கே வந்து வீராவை வந்து என்னை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு வீராவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மாறன் யோசிக்கிறாங்க, ஒருவேளை அண்ணி நாம் பேசினதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சாச்சா நம்மளை பார்த்து சிரித்தாங்களே கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாறனும் கீழே போகிறாங்க.
கீழே போயிட்டு எல்லாருக்கும் காஃபிலாம் கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை நல்லா பார்த்துக்க சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன படிச்சிருக்க அப்படின்லாம் கேட்குறாங்க. பிபிஏ முடிச்சிருக்கேன், எம்பிஏ படிக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது அதை கேட்டு வந்து மாறன் வந்துட்டு இதெல்லாம் எதுக்காக இவ சொல்கிறா அப்படின்னு வந்து கொஞ்சம் அவர் டென்ஷன் ஆகிட்டு இருப்பார். அதுக்கு முன்னாடியே வந்து மாறன் வந்து வீரா கிட்ட வந்து சொல்லியிருப்பார், உனக்கு இந்த கல்யாணம் வந்து விருப்பம் இல்லைல்ல, நீ பேசாமல் வந்து மாப்பிள்ளையை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு அவன்கிட்டே சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது மாறன் வந்து அதை பண்ண சொல்லி வந்து வீராக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் வீரா அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க. வீரா எதுவுமே பண்ணலையா அப்படின்னு மாறனுக்கு ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கும். அவங்க எல்லாம் பேசிட்டு எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, நீங்களும் வந்து பொண்ணுக்கிட்ட பேசிட்டு எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா வந்துட்டு மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, எதுக்காக இவ இவ்வளோ அமைதியாக இருந்தா, யாருக்கு பயந்துக்கிட்டு இவ அமைதியாக இருந்தா, ஏன் அந்த மாதிரி பண்ணலை அப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இப்போது வள்ளி அங்கே போகிறாங்க. டே மாற வாடா, நான் பஜ்ஜி சுட்டு வச்சுருக்கேன் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அதை ஒழுங்காக போயிட்டு என்னை சும்மா டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா என்ன ஆச்சு, ஒருவேளை அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருக்கானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, என்னடா அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணை இன்றைக்கி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே, என்னது பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா, என்னடா சொல்கிற நீ அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, நாம் போய் பேசலாம் அப்படின்லாம் சொல்லும்போது அப்போ மாறன் வந்துட்டு அமைதியாக இருப்பார். ஆமாம், அப்போது மாறன் வந்து சொல்கிறாங்க, இல்லை அவள் எனக்காக என்ன தான் பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எனக்காக வெயிட் பண்ணுவா, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு மாறன் வந்து சொல்கிறாங்க. அப்போது வள்ளி வந்து சொல்கிறாங்க, ஏய் நீ தான் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தா பொண்ணு பார்க்கவே அவள் ஒத்துட்டு இருந்துக்க மாட்டாள்ல, அவள் ஏதோ வந்து உன்னை அவாய்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணுறா, உன்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதுக்கெல்லாம் வந்து அவள் ஓகே சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லும்போது அப்போ மாறன் வந்துட்டு, அத்தை இந்த மாதிரிலாம் வந்து பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா என்கிட்ட கோவப்படுற, அந்த பொண்ணுக்கிட்ட போய் கோவப்படுறா, அவ்வளோதானே பொண்ணு பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மாறன் வந்து ரொம்ப டீப்பாக வீரா ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வீராவும் வந்து இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.